நெகிரி செம்பிலான் மாநில அரசு பதவியேற்று 3வது ஆண்டில் மட்டுமே இருக்கும் நிலையில் அங்கு முன்கூட்டியே தேர்தலை நடத்துவதற்கு பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் அன்வார் இப்ராஹிம் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். பிரதமராகவும் இருக்கும் அன்வார் தனது அதிருப்தியை மாநில பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் அமீனுddin ஹாரூனிடம் தெரிவித்ததாகவும், ஆனால் அம்னோவின் நிச்சயமற்ற தன்மையால் வேறு வழிகள் இல்லை என்றும் அவர் கூறினார். அம்னோவின் 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமீனுddin ஹாரூனை முதலமைச்சராக ஆதரிப்பதை முதலில் திரும்ப பெற்று பின்னர் மீண்டும் தங்கள் நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கினர். இது ஒரு அரசியல் நாடகம் என்று சிரம்பானில் நெகிரி செம்பிலான் பக்கத்தான் ஹரப்பான் தேர்தல் இயந்திரத்தை தொடக்கி வைத்த போது அன்வார் இதனை தெரிவித்தார். மேலும் நெகிரி செம்பிலான் மற்றும் ஜோகூர் மாநில அரசுகளுக்கு இன்னும் ஓராண்டு காலம் இருக்கும் நிலையில் அங்கு முன்கூட்டியே தேர்தல்களை நடத்துவதற்கான அழைப்புகளுக்கு பின்னால் உள்ள அம்னோவின் பொறுமை இன்மையையும் அன்வார் விமர்சித்தார். சிறிது காலம் பொறுமையாக இருங்கள், பிறகு தேர்தலை நடத்துங்கள் என்றாலும் அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இங்கே பொறுமை என்பதே இல்லை என்று கூறிய அவர், குறைந்தபட்சம் அடுத்த தேர்தல்கள் வரையாவது ஒற்றுமை உணர்வு பேணப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த முறை பக்கத்தான் ஹரப்பான் தலைமையிலான அரசாங்கத்திற்கு தங்கள் ஆணையை வழங்குமாறு நெகிரி செம்பிலான் வாக்காளர்களை அன்வார் வலியுறுத்தினார். மாநிலத்தின் எதிர்காலம் பெரும் செல்வந்தர்களுக்கு மட்டுமல்ல, தொழிலாளர்கள், சிறு விவசாயிகள், நடைபாதை வியாபாரிகள் மற்றும் தொழிலதிபர்களுக்கானது என்று அன்வார் கூறினார். நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்றம் ஜூன் 4ஆம் தேதி கலைக்கப்பட்டது. இதனை அடுத்து ஆகஸ்ட் 1ஆம் தேதியை அங்கு தேர்தல் நாளாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அம்னோ கட்சியை தண்டிப்பதற்காக ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறும் மாநில தேர்தலை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நெகிரி செம்பிலான் வாக்காளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மாநில பக்கத்தான் ஹரப்பான் தலைவர் அமீனுddin ஹாரூன் மாநில அரசுக்கு அக்கட்சி செய்த துரோகமே மாநில சட்டமன்றம் கலைக்கப்பட்டதற்கு வழிவகுத்ததாக தெரிவித்தார். தன்னை மந்திரி பசார் பதவியில் இருந்து நீக்குவதற்கான முயற்சிகள் குறித்து பரிகாத்தான் நேஷனலுக்கும் அம்னோவுக்கும் இடையே நடந்த முந்தைய பேச்சுவார்த்தைகளை பசாத்து தலைவர் முஹிதீன் யாசின் பாஸ் தலைவர்களுக்கு எழுதியதாக கூறப்படும் ஒரு கடிதம் அம்பலப்படுத்தி உள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பரிசார் நேஷனல் கூட்டணியால் அமைக்கப்பட்ட மாநில அரசாங்கத்திற்கு தலைமை தாங்கிய அமீனுddin மீது நம்பிக்கை இழந்ததாக அம்னோவின் 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிவித்ததால் ஏற்பட்ட 2 வார கால அரசியல் குழப்பத்திற்கு பிறகு கடந்த வாரம் மாநில சட்டமன்றத்தை கலைக்க அமீனுddin அழைப்பு விடுத்தார். இந்நிலையில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து வாக்குப்பதிவு நாளில் பெருமளவில் திரண்டு வருமாறு பக்கத்தான் ஹரப்பான் ஆதரவாளர்களை அமீனுddin வலியுறுத்தினார். மேலும் 80 விழுக்காடு வாக்காளர்கள் பங்கேற்பு இருக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். இது நமது வாய்ப்பு, இது நமது நேரம், அவர்களுக்கு இதை காட்டுங்கள், அவர்களுக்கு பாடம் கற்பிப்பது நீங்களாகவே இருக்கட்டும். இன்று மக்கள் தண்டனையை வழங்க முடியும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாக்காளர்களாகிய நீங்கள் உங்கள் அனைவருமே அவர்களை தண்டிக்கும் அதிகாரம் கொண்டவர்கள் என்று அமீனுddin கூறினார். அடுத்த பொது தேர்தலுக்கு முன்னதாக பக்கத்தான் ஹரப்பான் தன்னை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். பொது தேர்தல் நேரம் வரும்போது அப்போது நாங்கள் அவர்களை எதிர்கொள்வோம் என்று போர்டிக்சன் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கும் அமீனுddin கூறினார். சைபர்ஜயாவில் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் இருந்து ஆடம்பர கைப்பைகள் விற்கும் கடைக்குள் புகுந்து 90,000 ரிங்கிட் மதிப்புள்ள 25 கைப்பைகளை திருடிச் சென்றதாக நம்பப்படும் 3 பேரை காவல்துறை தேடி வருகிறது. கழிவறை ஜன்னலை உடைத்து திருடர்கள் கடைக்குள் நுழைந்ததாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று சிப்பாங் காவல்துறை தலைவர் நூர் இஸ்லாம் பஹாமான் தெரிவித்தார். கருப்பு நிற உடை அணிந்து முகமூடி அணிந்த 3 நபர்கள் கடையை சூறையாடி அலமாரிகளில் வைக்கப்பட்டிருந்த கைப்பைகளை எடுத்துச் செல்வது சிசிடிவி காட்சிகளில் தெரிகிறது என்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறினார். இச்சம்பவம் தொடர்பான காணொளி சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வருவதை குறிப்பிட்ட நூர் இஸ்லாம், இந்த வழக்கு குறித்த தகவல் தெரிந்தவர்கள் அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். கடன் வசூல் தொடர்பான தகராறு காரணமாக கோலாலம்பூர் ஜீன்சாங் உத்தாராவில் நடந்த வன்முறை மோதல் தொடர்பாக 13 பேரை காவல்துறை கைது செய்துள்ளது. ஒரு வணிக வளாகத்திற்கு அருகே இச்சம்பவம் நடந்ததாக பொதுமக்களில் ஒருவர் 999 எண்ணுக்கு தகவல் அளித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு காவல்துறை அனுப்பப்பட்டதாக செந்தூல் காவல்துறை தலைவர் பஸ்ரி சகோனி தெரிவித்தார். கடன் தொடர்பான தகராறில் இருந்து இச்சம்பவம் தொடங்கியதாகவும் அது பல பேர் சம்பந்தப்பட்ட கைகலப்பாக முற்றியதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் நேற்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். சேகரிக்கப்பட்ட உளவு தகவல்களின் அடிப்படையில் காவல்துறை நகரம் முழுவதும் பல சோதனைகளை மேற்கொண்டு சம்பவம் நிகழ்ந்த 12
2 மணி நேரத்திற்குள் 18 முதல் 51 வயதுக்கு உட்பட்ட 13 உள்ளூர் ஆடவர்களை கைது செய்தது. அவர்களில் பலருக்கு குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்ற பின்னணியும் உள்ளது கண்டறியப்பட்டது. சந்தேக நபர்கள் அனைவரும் 7 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். ஆயுதம் ஏந்திய கலவரம் மற்றும் அபாயகரமான ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது ஆகிய பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது. கோலாலம்பூரில் உள்ள பிரிட்டிஷ் தூதரகத்திற்கு வெளியே நேற்று நடைபெற்ற பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் இடையூறு விளைவித்ததாக கூறப்படும் தன்னை இஸ்ரேலியர் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு பெண்ணை போலீசார் கைது செய்தனர். அந்த வெளிநாட்டு பெண் இன்று முதல் விளக்க காவலில் வைக்கப்படுவார் என்று டாங்வாங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் சஜாலி அடாம் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் அந்த பெண் தன்னை இஸ்ரேலியர் என கூறியிருந்தாலும் பிரிட்டிஷ் குடியுரிமையும் உள்ளதாக தெரிவித்ததாக சஜாலி அடாம் தெரிவித்தார். எனினும் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் எந்தவித அடையாள ஆவணமும் இல்லாததால் அவரது உண்மையான அடையாளத்தை இதுவரை உறுதிப்படுத்த முடியவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.